சட்டப்பேரவை தேர்தலில் தனிச்சின்னத்தில் போட்டியிட மதிமுக திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் கோகுல் வழங்க கேட்கலாம். கோகுல், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் உள்ள மதிமுக இந்த முறை தனி சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக திட்டமிட்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் மதிமுக திமுக கூட்டணியில 6 இடங்களில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு 4 இடங்களில் வெற்றி பெற்றது. ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு இடத்தில் மதிமுக தனி சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த முறை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இருப்பதாலும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 1% வாக்குகளை மதிமுக பெற்றிருப்பதால் தேர்தல் ஆணையத்தால் ஒரே சின்னத்தை மதிமுகவிற்கு வழங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக ஒதுக்கக்கூடிய தொகுதிகளில் ஒரே சின்னத்தில் தனி சின்னத்தில் போட்டியிடுவது என்ற முடிவை மாவட்ட செயலர் கூட்டத்தில் மதிமுக எடுத்திருப்பதாகவும் தகவல் வெளியாகிறது. அதே நேரத்தில் 6 இடங்களில் கடந்த முறை போட்டியிட்ட நிலையில் இந்த முறை கூடுதலாக 2 இடங்களை கேட்டு பெற வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலர் வைகோவிடம் மாவட்ட செயலர் வலியுறுத்தி இருப்பதாகவும் தகவல் வெளியாகிறது. நாடாளுமன்ற மேலவை, அதாவது ராஜ்யசபா கடந்த முறை மதிமுகவிற்கு வழங்கப்பட்ட நிலையில் இந்த முறையும் அதே கோரிக்கையை எழுப்ப வேண்டும் என்ற தகவல் சொல்லப்படுகிறது. ஆனால் திமுக தரப்புல ராஜ்யசபா என்ற சீட்டு மதிமுகவிற்கு வழங்கப்படாது என்ற தகவலும் சொல்லப்படுகிறது. இது போன்ற சூழலில் தற்பொழுது மதிமுக மற்றும் திமுக இடையே விரைவில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறக்கூடிய நிலையில தனி சின்னத்தில் போட்டியிடுவது என்ற முடிவை அதிமுக திமுக தலைமையிடம் தெரிவிக்க இருப்பதாக தற்போதைய தகவலாக இருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கோகுல்.